புத்திரர் அப்படி தனித்தனியா படிக்க கூடாது. இஸ்ரவேல் புத்திரர், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா நல்லா எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. சோ உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உன் எதிரி யாருன்னு சொல்லி உன் பலன் எவ்வளவுன்னு நான் சொல்றேன். உன் எதிரி யாருன்னு சொல்லு. ஒரு சிலருக்குலாம் எதிரி பிபி, அதுக்கே தோத்துருவாங்க. ஒரு சிலருக்குலாம் எதிரி சுகர், அதுக்கே தோத்துருவாங்க. என்ன ஆயிடுச்சு? காணும், சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் அவனோட பலன். எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்ற ஞானம் உங்களுக்கு புரியுதா? உங்க பலன் எவ்வளோ? எதிரி கிடையாது, பிசாசு எல்லாம் வந்துட்டான். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. நீ அவ்வளவு பெரிய ஆளா? இயேசுவுக்கு முன்னால் வண்டிதான் பிசாசு வந்தான். ஸ்தோத்திரம். அதனால உங்க பலன் அப்படின்னா சொந்தக்காரங்க கரெக்டா கிளம்புற நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாஸ்டர், உன் பலன் உன்னை யாரை வச்சு ஜெயிக்கலான்னு அவனுக்கு தெரியும். இதுக்கு போய் AK-47 எடுப்பானா அவன்? ஹலோ, சத்தமா சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது பத்தல. ஹல்லேலூயா. உட்கார்ந்து சாப்பிட்டுக்கினே இருந்தோம். அவன் சர்வீஸ் பண்றவன் ஹோட்டல்ல வரல, தெரியும் எங்க கை வச்சான்னு. உன் கடவுள் வயிறு, அதை பசிக்க வச்சு கிண்டி விட்டா போதும் அவனுக்கு கோவம் வந்துடும். ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஸ்தோத்திரம். அட அப்படி பிரியாணி வாசனை வந்த உடனே ஃபாஸ்டிங் பிரேயரை முடிச்சிடலாம். உன் எதிரி உன்னோட பலன் எவ்வளவு அவனுக்கு தெரியும். பிரியாணி வாசனைக்கே நீ தோத்துட்ட. நெஜ பிரியாணியை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா என்ன ஆகும்? இல்ல கண்ணுக்கு முன்னால வச்சு கறியை வெட்டி அப்படியே பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருந்தா ஃபாஸ்டிங் பிரேயரே நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எரிகோ சொல்லுங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. திரும்ப சொல்லுவோமா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. நம்ம எல்லாருக்கும் தமிழ் நல்லாவே தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க போறோம். எரிகோ எல்லாம் சொல்லுங்க. எரிகோ, எரிகோன்னா என்னது? ஒரு இடம், ஒரு இடத்தோட பேரு. எல்லாம் சொல்லுங்க. எரிகோ ஒரு இடத்தோட பேரு. அதுக்கு அடுத்தது இஸ்ரவேல் புத்திரர், ஒரு ஜனத்தோட பேரு. ஒரு ஜன கூட்டம். எரிகோ ஒரு இடத்தோட பேரு, இஸ்ரவேல் புத்திரர் ஒரு ஜனத்தோட பேரு. அதுக்கப்புறம் முன்பாக எங்க இருந்துச்சு? முன்னால. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. முன்னால பொசிஷன். நான் அதுக்கு முன்னால நிக்கிறேன், அது எனக்கு முன்னால இருக்குது. ஹலோ, நீங்க யாருக்கு முன்னால நிக்கிறீங்கன்னு பாருங்க. ஒருத்தன் பிச்சைக்காருக்கு முன்னால நிக்கிறான்னா, ஒருத்தன் ரவுடிக்கு முன்னால நிக்கிறானா ஏதோ ஒரு பிரச்சனை. பிச்சைக்காரனுக்கு முன்னால நிக்கிறானா ஏதோ கொடுக்க போறான். அதெல்லாம் எதிரியே கிடையாது, எதிரியே கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சிக்னலுக்கு முன்னால நிக்கிறோம்னா போறோம். எரிகோவுக்கு முன்னால நிக்கிறோம். ஸ்தோத்திரம். எப்படி யோசித்து பாருங்க. இப்ப உன் எதிரி யார் என்று சொல், உன் பலன் எவ்வளவு என்று நான் சொல்லுகிறேன். எரிகோ, எரிகோ. ஸ்தோத்திரம். பயங்கரமான மதில். இந்த ஊருக்கு விசிட்டிங் போல இந்த மதில் எவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. மேல கொஞ்சம் சுத்தி நடந்து பார்த்துட்டு வரலாம். அதுக்கு போல இவங்க அந்த எரிகோ மதில ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். அப்போ இவங்க பலன் எவ்வளவு பெருசுன்னு இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு தெரியுது. என் தேவ ஜனங்களுக்கு முன்னால எவனை நிக்க வச்சா இவன் தூக்கி பந்தாடுவான்னு சொல்லி என் ஆண்டவருக்கு தெரியும். கரங்களை தட்டி இப்போ உங்க பிரச்சனைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிரச்சனையே இல்லைன்னா நீ சோம்பேறி, உன் பலன் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லை அப்படின்னா உன்னை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை.
நீங்க கண்ணை மூடி கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை 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 அப்படி சொல்லுவீங்கன்னா நீங்க பிரச்சனையால் சூழ்ந்தவர்கள் என்றால் நீங்களே பலசாலியா இருக்கிறீர்கள். உங்கள் மேல நீங்களே கையா வச்சு ரைட் அப்படி சொல்லணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னை போல பலசாலி. நீங்களே உங்களை பாராட்டிக்கணும். முன்னால பிரச்சனை, பின்னால பிரச்சனை, வலது கப்பம் கையில பிரச்சனை, இடது கையில பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை அப்படின்னா அப்போ உங்களை எவ்வளவு தூரம் ஆண்டவர் மதிப்பிட்டு வைத்திருந்தால், உங்களை எவ்வளவு தூரம் பிசாசு மதிப்பிட்டு வைத்திருந்தால் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை அவன் கொடுக்கிறான். தேவன் அவ்வளவு பிரச்சனைகளை உங்களை நோக்கி அனுமதித்திருக்கிறார். உங்கள் பலன் உங்களுக்கு இதுவரையிலும் தெரியாவிட்டால் இப்பொழுதாகிலும் தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பிரச்சனையே இல்லாத மனுஷன், நான் திரும்ப சொல்லிட்டேன், யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாம் பலசாலிகள். அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்கள், சத்ருவின் எதிரிகள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ அடுத்தது அடைக்கப்பட்டு இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, அடைக்கப்பட்டிருந்தது சூழ்நிலை. இப்போ பிளேஸ், இடம். எரிகோ இடம், பிளேஸ் சொல்லுங்க எல்லாரும், இடம். இஸ்ரவேல் புத்திரர், பீப்பிள், ஜனங்கள். எரிகோ முன்பாக இருந்தது, பொசிஷன். பிரைஸ் தி லார்ட். அடைக்கப்பட்டிருந்தது, சிச்சுவேஷன். திரும்ப சொல்றேன், எரிகோ இடம், நபர், இடம், நபர். அதுக்கு அடுத்தது நிலை, அவர்கள் இருக்கும் நிலை. அடுத்தது சூழ்நிலை. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு விளங்குச்சு? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்க எதிரியை நீங்க உங்க சூழ்நிலை எவ்வளவு பெருசா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க ஸ்தோத்திரம். ஒரு வீட்டு பிரச்சனைங்க, வீடு வாடகை பிரச்சனை. எத்தனை நாள் வீடு தேடணும் பாருங்க, மண்டே குழம்பி போச்சு. அவ்வளவுதான் நம்ம பலன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டு பிரச்சனை உங்களை ஜெபம் பண்ண விடலங்க. ஜெபம் பண்ணீங்க இல்ல பாஸ்டர்? ஜெபம் பண்ணோம், அதுக்கு மட்டுமே ஜெபம் பண்ணோம். தூங்கி எந்திரிச்சா வீடு, வந்தா வீடு, நின்னா வீடு, போனா வீடு, வேலை செஞ்சா வீடு. லாக் பண்ணிட்டால, சூப்பரா லாக் பண்ணால. இப்போ புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் எனக்கு புரியல பாஸ்டர், இப்பதான் புரியுது. நீங்க சொல்ல சொல்ல புரியுது. என்னை எங்க வச்சு லாக் பண்ணோன்னு அவனுக்கு தெரியுது. ஒரே ஒரு 5000 ரூபாய் கடன். அந்த 5000 ரூபாய் கடன் கொடுத்தவன் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்ட்டான். நைட்டு தூக்கம் வரல. ஜபத்துக்கு உட்காந்தா எது வரல? ஜபம் வரல. எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. நம்ம விசாரித்த 5000 ரூபாய் சொல்லுங்க. ஹலோ, இது பத்தலையே. ஒரு 50 ரூபாய் நோட்டு பிள்ளை கையில கொடுத்தாச்சு. போற வழியிலேயே அவன் அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு முன்னாலே 50 ரூபாய் தொலைச்சிட்டான். திரும்பி வீட்டுக்கு வந்தான், சொல்றான், 50 ரூபாய் தொலைச்சிட்டேன். என்ன செஞ்சுவோம் சொல்லுங்க? உண்மையா நடந்த சம்பவம் வீட்டுல நடந்துருக்குது. என்ன பண்ணீங்க? அவனுக்கு கமரை கட்டும் வேர்க்கடலை பருப்பியும் கொடுத்தீங்க. ஃப்ரீயா வாங்கிக்கடா வாங்கிக்கடான்னு அவன் கேட்காமையே கொடுத்தீங்க. எவ்வளவு வெறும் எவ்வளவு பலன் பாருங்க நமக்கு. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவத்தால் நிறுத்துறா அவன் ஜபத்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு 50 ரூபாய் என்ன பிறக்கும் போதே உங்க அம்மா 50 ரூபாய் நோட்டை உன்னை பிறக்க வச்சேன். ஸ்தோத்திரம். சத்தமா. அவன் கீழே விழுந்து ஏற்கனவே கமரை கட்டலாம் வாங்கிட்டு வந்திருப்பான். என்ன பண்ணணும் சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? உன் பையன் கீழே விழுந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு, என்ன பண்ணும்? தொடச்சிட்டு எதனா கழுவி ஆயின்மெண்ட் போட்டு, நாய என்ன பெற்று வீட்டில் வச்சா ரோட்டில் போய் விழுந்து வாங்கி வர. எவ்வளோ அழகான வார்த்தை பாரு. நம்ம பலன், அதெல்லாம் நம்ம பலன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவ்வளோ வளர்ந்துருக்குறோம். இது வரைக்கும் வளரலன்னா இனிமேலாவது வளரும். கரங்களை வைத்து சொல்லுங்களேன்,
ஐயா ஒரு வளர்ச்சி எனக்கு தாங்க ஆண்டவரே, என் பலன் அதிகமாகலன்னு எனக்கே தெரியுது. நான் இருக்கிற சூழ்நிலைமைய நினைச்சு பார்த்தாலே எனக்கு தெரியுது என் பலன் இன்னும் அதிகமாகல.